பேரு அறிவாலயம் உள்ள இருக்கிறது ஆபாசம். ஒருத்தன் வந்து மத ரீதியா தொட்டு இவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்துறான். இனிமே சைவம் வைணவன் கேட்டாவே அசிங்கமா நினைப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் எதேச்சியா ஒருத்தனை கேட்டான், அவங்க கூட்டத்துல தான் ஒருத்தன், ஏன்பா நான் எதேச்சியா தான் கேட்டேன், நீ சைவமா வைணவமா கைட்டிட்டு அடிப்பண்டான்றான். ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையா இந்த கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அடுத்த வாரத்துல வந்து ஒரே வாரத்தில் பொன்முடி திருந்தி விட்டார், அதனால திரும்ப அவருக்கு அந்த பதவி அளிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. பேசியிருப்பாங்களா? இப்ப இருக்கிற அமைச்சர்கள்ல யாருக்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் பேர்ல ஒரு அச்சமோ ஒரு பயமோ கிடையவே எதுவுமே கிடையாது, துளி கூடும் கிடையாது. என்னன்னா செல்ல புள்ளையா நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவரை திட்டணுன்றதுக்காக வச்சிருக்கீங்களா? நமக்கு அவர் சீமானுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கறதுனால இவ்வளவு ஃப்ரீ ஹேண்டா விட்டுட்டாங்களோ அவரை? அது அந்த சந்தேகம் வலுக்கிறது எனக்கு. நீங்க ஒன்னே ஒண்ணு, இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் நம்ம ஐயா பொன்முடியை வந்து முன்னாடி தேர்தல நிறுத்துற மாதிரி நிறுத்திக்கிட்டு ஓட்டு கேட்க போங்க. மக்கள் வாரி வாரி உங்களுக்கு கொடுப்பாங்க. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணன் வணக்கம். 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 நலமா? நல்லா இருக்கேன். இந்த மாசத்தோட முதல் பேட்டி. ஆனா என்ன பண்ணி தொலைகிறது, ஒரு ஆபாச பேச்சுக்களை பத்தி தான் கேட்க வேண்டியது இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க, வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா பொன்முடி அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டு வைணவத்தை பத்தியும் சைவத்தை பத்தியும் ரொம்பவே ஆபாசமா பேசியிருக்கிறாரு. அப்படி பேசினது மட்டும் இல்லாம இப்படியெல்லாம் பேசிதான் நாங்க கட்சியை வளர்த்தோம், திராவிட இயக்கத்தை வளர்த்தோம் அப்படின்னு வேற பெருமையா சொல்லிக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கடமை கண்ணிய கட்டுப்பாடா பாக்குறேன். சரி, புரியல. அது எந்த மேடை, என்ன மேடை சொன்னீங்க நீங்க? தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பேசுவாங்க. ஓ சரி சரி. அவரோட வளர்ப்பு அல்ல, அவங்க தந்தை எப்படி பேசிட்டு இருந்தாரு மக்கள் கிட்ட? அவரும் இப்படிதான் பேசினாரு. வேற எதனா கொள்கையை பேசிட்டு இருந்தாரா? அது பிற்பாடு வந்த கருணாநிதி ஏதாவது மக்கள்கிட்ட எப்பயாவது கொள்கையை பேசியிருந்தாங்களா? அவங்க மேடைகள்ல எங்காவது அவங்க கொள்கை இதுதான் இதுதான் அப்படின்னு ஏதாவது பேசியிருந்தாங்களா? காபரேட் டான்ஸ் போட வேண்டியது, குத்துப்பாட்டு போட வேண்டியது, கூட்டத்தை கூட்ட வேண்டியது, ஆபாசமா சில விஷயங்களை பேச வேண்டியது, அப்புறம் தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும், அதுதான் இப்போ அவருக்கு வந்து இருக்குது. அது வந்து அவர் மேலே தப்பு எல்லாருமே சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அது வந்து அவங்க ஜெனட்டிக் அப்படிதான் அந்த இடம் அப்படி பேசுவாங்க. பேரு அறிவாலயம் உள்ள இருக்கிறது ஆபாசம். புரியுது இல்லை அவங்களுக்கு? நீ மக்கள்கிட்ட பேசுகிற ஒரு பொறுப்பாக இருக்கணும். ஒரு மூத்த அமைச்சர் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து எப்படி இந்த மக்கள்கிட்ட இருக்கணும், இந்த மக்கள் எப்படி நம்மளை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆனால் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, பணத்தை தூக்கி போடுறோம், உங்கள் ஓட்டு போடுறாங்க நம்மளுடைய அடிமைகள். அந்த திமிரு, அந்த தெனாவட்டுன்னு சொல்லுவாங்களா, அது அவங்கக்கிட்ட இருக்க போய் தான் ஓசியில் தானே போகிறீங்க நீங்கள். ஏமா இன்னும் தாழ்த்தப்பட்ட நீ எஸ்சியா அப்படி இந்த மாதிரி வார்த்தைலாம் யாருக்காவது வருமா? ஊருக்கே நாங்கள் சாதி ஒழிக்கிறோம், சமூக நீதி நாங்கள் தான்ன்றீங்க. கொஞ்சம் அதில் ஏதாவது ஒன்று பொருத்தம் இருக்கிற மாதிரி இருக்குதா? உங்களுடைய இடமே வந்துட்டு ஆபாசத்தை வந்து விளைவிக்கிறது தான். நீங்கள் வெற்றி கொண்டானுடைய பேச்சு கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க தான் நீங்கள். நிச்சயமா. அப்போ நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்கள் உடனே வெற்றி கொண்டான் வாரிசுகள் வரலாம், நீங்கள் எப்படி இவரை வந்து கொச்சப்படுத்தலாமே, வேறு எப்படி பேசுனீங்க? ரட்டார்த்தத்தோடு பேசி அதுக்கு கைத்தட்டி சிரிச்சு, ஒரு மூத்த முத்தமிழ் அறிஞர் பக்கத்தில் கருணாநிதி கைத்தட்டி சிரிச்சுக்கணும், உடனே அவரும் ஒரு பங்குக்கு பாராட்டுவார், இப்படி எல்லாமே இவர் பேசுகிறார் அப்படின்னு. அப்புறம் அந்த கூட்டம் எப்படி பேசுவாது? நீங்க கருணாநிதியை பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருது. 2006 இருந்து 2009 வரைக்குமான திமுகவோட ஆட்சி காலம் என்பது ஒரு கூட்டணி ஆட்சி காலம் தான். அதை எதிர்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு விமர்சிச்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க இதுக்கப்புறம் மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னா நான் உங்களை திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன்னு 85 வயதுல ஐயா கருணாநிதி இப்படி ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இல்ல அதுதான் சொல்றேன், அவங்க பேர் வந்து அறிவாலயம் தம்பி, உள்ள பூரா ஆபாசம். அவங்க புத்தி அதானே இருக்கும். செல்வி ஜெயலலிதா எப்படிப்பட்டவங்க தெரியும் உங்களுக்கு, எப்படிப்பட்ட ஒரு ஆண்மைத்தனம், ஒரு லெஜண்ட்னு சொல்லுவான். மத்திய அரசுலயே வந்து இந்த அம்மா டெல்லிக்கு வருதுன்னாவே அவங்க வந்து அலர்ந்துட்டு இருப்பாங்க. பிஎம் உள்பட நான் சொல்லுவேன், இது ஏதாவது ஒன்று பண்ணிடுமோ, இங்கே வந்து இடக்கு முடக்கா வந்து மறியல் போராட்டம் அது இதுன்னு உட்காந்து எப்படி தாக்கு பிடிக்குதுன்னு. அவ்வளோ பெரிய ஆளுமையை செல்வி ஜெயலலிதாவோட உங்களுக்கு பிடித்தது என்ன? கருணாநிதி கிட்ட கேள்வி, கருணாநிதி என்ன சொல்லணும்? அவங்களோட ஆளுமை திறன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ இருக்கு, நிறைய ஜெயலலிதாவுடைய நடனம் பிடிச்சிருக்கு எனக்கு. உன் புத்தி எங்கே இருக்குதுன்னு தெரியுதா? அப்புறம் அங்கேருந்து வர நீங்கள் எப்படி பேசுவான், அமைச்சர் எப்படி பேசுவான்? நீ வந்து மக்களை கொச்சப்படுத்துற, இந்த மதத்தை கொச்சப்படுத்திருக்க, சைவம் வைணவம் மதத்தை கொச்சப்படுத்திருக்க. அப்புறம் அந்த மதம் சார்ந்த மக்கள் வடிவாங்கிட்ட எப்படி ஓட்டு போடுவான்? சீமான் வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு,
நீங்க திரும்ப திரும்ப தவறுகளுக்கு துணை போகிறேன்னா சாத்தானின் பிள்ளைகளாக வந்து செய்யறேன்னு வார்த்தை. தவறுக்கு துணை போகக்கூடிய வேலையை செய்தால் ஜீசஸ் சொல்ற மாதிரி அந்த அர்த்தத்தை அப்படின்னு சொன்னதுக்கு ஊரெல்லாம் கூட்டம் போட்டு சுத்தினாங்கல்ல இந்த கோஷ்டிங்க. எங்க போனானுங்க அத்தனை பேரும்? வாயே திறக்கலையே. ஒரு முற்போக்குவாதியும் ஒருத்தரும் வாயே திறக்கல. மகளிர் அணின்னு கொஞ்சம் பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, வீரலட்சுமி சோர்லட்சுமி சொல்லிட்டேன், அந்த வள்ளி இந்த வள்ளி எல்லாமே இருந்தாங்க. எங்க போனீங்க? எங்க போனீங்க? மகளிர் அணி மட்டும் கிடையாது, மகளிர் அணி கிடையாது, மாதர் சங்கம், இந்த திராவிட முற்போக்காளர்கள், பெண்ணியவாதிகள், இன்னும் சொல்ல போனா சில ஊடகங்கள் கூட இதை டிபேட்டுக்கு எடுக்கவே இல்லை. யாருமே இதை பத்தி வாயை திறந்து ஒரு வார்த்தை. அது எப்படி ஆளுங்கட்சி எங்க தரப்புல சொன்னாங்கன்னா அது வந்து சொர்க்கத்துல வந்து பேசுற மாதிரி அர்த்தம். அது அப்படின்னா நீங்க வந்து அந்த தவறுக்கு மறைமுகமா துணை போற மாதிரி தானே இருக்கு. நேரடியாவே நாங்க ஆதரிக்கிறோம். எங்க ஆளு என்ன பேசினாலும் எங்களுக்கு வந்துட்டு பூ மாதிரி தூவுற மாதிரி தான் அர்த்தம். அது எங்க ஆளுங்க பேசுறப்ப புரியுதுல்ல. மற்றவங்க பேசிட்டானா மட்டும் ஒன்றும் இல்லை. சீமான் வந்து ஒரு பேட்டிக்கிட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட பேட்டி கேட்கும்போது அந்த வேலூர் மனோகரன் அவங்களுடைய மகன் பத்தி கேட்கும்போது அவங்க நடக்கிற பிக்காளி பையன் தான் சொன்னாங்க. இந்த பிக்காளி பையன்றது தவறானது அப்படின்னு பீம் போட்டுட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையை ஆக்கினப்ப எங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அது எப்படி நாங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் போட முடியும்னு சொன்னேன். இதே இந்த ஊடகங்கள் இதை வந்து லைவ்ல பேசிட்டு இருக்கிறாங்களே, இதை எப்படி அனுமதிக்கிறீங்க? மந்திரி பேசுகிறான் ஆபாசமா, ஒன்றும் இல்லை. இப்போ கனிமொழி கண்டிச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்தது அவ்வளோதான். உங்களுடைய மகளிர் அணியெல்லாம் இருக்குது இல்லை, உங்கள் அமைப்பில் மகளிர் அணியெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த கதையை சொல்லலாம் கூப்பிட்டு சைவம் வைணவம் அந்த மேடையிலேயே சில மகளிர் இருக்கிறாங்க. 2 தடவை சொல்லிட்டே சொல்றாரு, மகளிர் இருக்கிறீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டே சொல்றாரு. அப்ப தப்பா ஏதோ சொல்ல போற அப்படின்னு தெரியுது உனக்கு. அப்படி இருந்தும் கூட வாய்க்கூசாம அப்படி ஒரு வார்த்தைய பேசி வச்சிருக்கிறார். அதை வந்து முதல்ல இவர் வந்து இப்ப கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து நீக்கி இருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர். அது ஏதோ நீங்களா கூட இதுல பேசும்போது பார்த்தேன், கேட்குறப்ப கூட தேர்தல் நெருங்குது, அதுக்காக தான் உடனே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை அவங்களுக்கு என்ன முதல்ல ஒழுங்கு இருக்குது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்று எதுவுமே கிடையாதுன்றீங்களா? இல்லை, அப்படிலாம் ஓட்டுலாம் வந்து ஓட்டுக்காகலாம் இவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேசிட்டன்றதுக்காக இல்லை, இவங்க பேச பேச ஒன்று உங்களுக்கு பெரிய வந்து உடலெல்லாம் ஒரு பெரிய புல்லரிப்பு வந்துடும் அந்த கூட்டம். அவங்க அதுக்காகலாம் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இந்த சைவம் வைணவம்னு பேசுனது என் கட்சியில் 90% பேர் இந்துக்கள் என்ன ஸ்டாலின் ஞாபகம் இருக்கு. ஆமாம். அப்புறம் அந்த அம்மா சைவம் வைணவம் கோயிலாக போயிட்டு இருக்குது. இப்போ அங்கே அந்த சைவம் வைணவம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க இப்போ நேரம் அதிமுக வந்தால் நேரம் ரோட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற வேலையை திமுக பின்னாடி இருந்து செஞ்சிருக்கும். ஓகே, எதிர் தரப்புல எடப்பாடி அதுக்கெல்லாம் நீங்க சரியான இடத்துக்கு வந்தீங்க. இப்போ அவரு பேசின பேச்சு நல்ல சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிருச்சு. ஆனாலும் இது வரைக்கும் எந்த சைவ ஆதீனங்களோ வைணவ மடத்தை சேர்ந்த ஜீயர்களோ இதை பத்தி வாயே திறக்கல, அமைதியாவே இருக்கிறாங்க. திராவிட பொங்கல் போக்கல்ல அதுல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மயக்கத்துல இருப்பாங்க. தெளிஞ்சா வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த சைவம் வைணவம்னு பேசிட்டு ஏமாத்திக்கிறவங்க எல்லாருமே ஒன்று நீ திராவிடம் ஒன்று எதிர்க்குதுன்னா திராவிடத்துக்கு எதிராக உன்னுடைய வேலையை நீ செய்யணும். இல்லை திராவிடமும் நாங்களும் ஒன்று அப்படின்றது வெளிப்படையாக நீ ஒத்துக்கணும். ஒருத்தன் வந்து மத ரீதியாக தொட்டு இவ்வளோ கேவலமாக கொச்சப்படுத்துகிறான். இனிமேல் சைவம் வைணவன் கேட்டாவே அசிங்கமாக நினைப்பேன். கண்டிப்பாக நான் எதேச்சியாக ஒருத்தனை கேட்டான், அவங்க கூட்டத்தில் தான் ஒருத்தன், ஏன்பா நான் எதேச்சியாக தான் கேட்டேன், நீ சைவமா வைணவம்பா கைட்டிட்டு அடிப்பண்டான்றான். இப்போ இந்த வார்த்தை பொன்முடிக்கு சொன்னால் சரியாக இருக்குமா? அப்போ உங்களுக்குன்னா வசதி, மற்றவங்களுக்குன்னா இலக்காரமா? இல்லை உங்கள் வீட்டு பெண்கள்லாம் அவ்வளோ வசதி, மற்ற வீட்டு பெண்கள்லாம் அவ்வளோ இலக்காரமா? எல்லாருக்குமே சமம் தானே, பெண்ணுரிமை எல்லாருக்கும் தானே இருக்குதுன்றீங்க. எங்கே போனீங்க? சரி, இந்த மாதர் சங்கம்னு ஒன்று இருக்குதுல்ல, மாதர் சங்கம் கம்யூனிஸ்ட்ல நான் சொல்றேன், புரட்சிகர கம்யூனிஸ்ட், அதாவது இன்னைக்கு வந்து திமுகவுடைய கிளை அமைப்புன்னு சொல்லலாம். நிச்சயமா சீமான் அந்த வார்த்தையை சொல்லிட்டார். ஒன்றும் இல்லை, விஜயலட்சுமி பேட்டி பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது என்னவோ நேற்று சமைஞ்சு இன்னைக்கு ஏதோ பொண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன வார்த்தை. இவ்வளவு மோசமான தலைவர் கூட பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? பெண்கள் அந்த கட்சி கனிமொழி கொந்தளிச்சாங்க. அப்புறம் மாதர் சங்கம் நடையா நடந்தாங்க கமிஷனர் ஆபீஸ், ஞாபகம் இருக்குதா? இருக்கு. ஆமா. எல்லாம் எங்க போனீங்க? சாப்பிட்றீங்கல்ல. சீமானுக்குன்னா ஒரு நியாயம், பொன்முடிக்குன்னா ஒரு நியாயமா? 100 மடங்கு பொன்முடி பேசுனது இருக்குது. எங்க போனீங்க? எல்லாரும் பதுங்கிட்டீங்களா? இல்ல இப்படியே வந்து ரொம்ப நாளைக்கு எல்லாத்தையும் எல்லா எதிர்ப்புகளையும் அப்படியே மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சிட முடியுமா? ஒரு கட்டத்துல வெடிச்சு கிளம்புனா அந்த எதிர்ப்புகளை இவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? அச்சம் தான் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு விதத்துல பாராட்டணும். உடனடியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கி இருக்கிறார். அந்த எதிர்ப்பு எங்க அதிகமாயிருமோ அப்படிங்கிற அச்சத்துல. ஆமா, இப்ப வந்து சைவம் வைணவம் கட்டாயம் அவங்க வந்து வச்சுதான் இருப்பாங்க மனசுக்குள்ள. ஓட்டு போடுற நேரத்துக்கு சைவம் வைணவன்லாம் கேட்பாங்கல்ல. ஓட்டு கேட்கும் போது சைவமா வைணவமான்னு கேட்பாங்க.
சேர்த்து அடிச்சிருக்காங்க ஏற்கனவே அவன் மேல. ஆமா. இப்ப அடுத்தது என்ன அடிப்பாங்க எனக்கு தெரியாது. ஓட்டு கேட்டு போக முடியாது. என்ன இருக்குது இல்ல நீ வந்து நினைச்சா இஷ்டத்துக்கு நீ மாட்டு எடுத்து பேசிட்டு போயிருந்தோ ஒரு மார்க்கம் சார்ந்தவங்கள, இதுல இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவங்களோ இல்ல கிறிஸ்தவர்களோ நீ இப்படி பேசிட முடியுமா? நீ வாய்ப்பே கிடையாது. கேட்டா காவி, நீ சங்கி, நீ சங்கிக்கு தோண போறோம், எந்த மார்க்கத்தையுமே குறை சொல்லாதன்ற. உனக்கு உங்க வீட்டுல உங்க துணைவியார கோயிலா சுத்துறாங்க. என்னுடைய மனைவி மார்க்கத்துல இருக்காங்க, ஆன்மீகத்துல. குறை சொல்றதுல என்ன இருக்குது? உனக்கு விழிப்புணர்வுனா எது விழிப்புணர்வு? இதோ விழிப்புணர்வு பேசிட்டு இருக்குது தெரு. இதுல இன்னொரு விஷயம், பொன்முடி மேல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். நீதிபதிகள் பதவி ஏற்கும் இந்த விஷயத்த ஒன்று யாரும் பேசல. நீதிபதிகள் பதவி ஏற்கும் போது ஜனாதிபதி கிட்ட என்னென்ன காரணங்களை சொல்லி ரகசிய காப்பு உரிமைன்னு சொல்லிட்டு அதுவும் எடுக்கிறாங்க. மத சார்பான விருப்பு வெறுப்புக்கு அப்பால் நான் பணியாற்றுவேன், என் கடமையை செய்வேன், அதான் உன்னுடைய உறுதிமொழி. சரியா சொன்னீங்க. நீதிபதிகள் பதவி ஏற்கும் போதும் அந்த இதுதான் அது அவங்களுக்கு ஒரு விதமா இருக்குது. ஜனாதிபதிக்கே பதவி ஏற்கும் போது, பிரதமர் மோடி பதவி ஏற்கும் போதும் மக்கள், பலதரப்பட்ட மக்கள், பல மொழி, இனம், சாதி, இப்படி பலதரப்பட்ட மக்கள் வார்த்தைகளாலோ எழுத்தாலவோ எந்த விதத்திலையுமோ அவங்க வந்து நான் புண்படுத்திடக்கூடாது, விருப்பு வெறுப்புக்கு என எதுவாக நான் செய்து விட மாட்டேன், செய்து விடக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி இருக்கிறாங்க. பொன்முடியும் அந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு. நிச்சயமா இந்த உறுதிமொழி சட்டம், அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, அதுக்கு எதிரானது இந்த இப்போ பொன்முடி. யாருன்னா நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அவர் வந்து நின்று பதில் சொன்னால் அவருடைய பதவியை வந்து பறிப்பாங்க. யாருமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மந்திரி வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப எடுத்து முடிச்சுட்டு நீ வந்து பொதுவாகத்தான் இருக்கணும் ஒழிய எல்லா மார்க்கத்துக்கும் பொதுவான நபராக இருக்கணும் அப்படி சொல்லித்தான் நீ உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பதவியில் உட்காந்துருக்கிறப்ப அதுக்கு நேர் எதிராக இப்போ பேசி முடிச்சிருக்கிற நீதிமன்றத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நிச்சயமா இதுக்கு நீ முறைப்படி தார்மீக பொறுப்பேற்று நீயே பதவி விலகணும். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் கிடையாது. காங்கிரஸ் பீரியடில் வந்துட்டு மந்திரி இருந்தார், ட்ரெயின் அதுவாக கவுந்து போச்சு, அது ஒரு விபத்து. அதுக்கு இந்த திராவிட கும்பல் கோஷம் போட்டுச்சு, உனக்கெல்லாம் வந்து ரயில்வே துறை மந்திரி இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை, மத்திய மந்திரி. ஆனால் மந்திரி ரொம்ப நேர்மையாக ராஜினாமா பண்ணிட்டார். நடந்தது விபத்து, தற்செயலானது. அப்படியான ரோஷக்கார மனிதர்கள்லாம் இங்கே இருந்தாங்க. இவங்ககிட்ட நீ என்ன திருப்பி போட்டு இது பண்ணாலும் அவங்களுக்கு சொரணையே இருக்கு, எல்லாத்தையும் தொடச்சு போட்டு உட்காந்து இருப்பாங்க. நியாயப்படி பார்த்தா பொன்முடியை வந்து மந்திரி பதவியை முதலமைச்சரே பறிச்சிருக்கணும், அல்லது அவராவது ராஜினாமா செய்திருக்கணும். நீதிமன்றத்தில் போய் இது வந்து யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையா இந்த கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அடுத்த வாரத்தில் வந்து ஒரே வாரத்தில் பொன்முடி திருந்தி விட்டார், அதனால திரும்ப அவருக்கு அந்த பதவி அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. தூங்கி எழுந்த உடனே பொன்முடி திருந்தி விட்டார், அவர் வந்து இது நீ வரும் காலத்துல இப்படிலாம் பேச மாட்டார். இப்ப துரைமுருகன் ஒண்ணு பேசியிருக்கு. ஆமா, அதைத்தான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். பொன்முடி எந்த அளவுக்கு ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த அமைச்சரோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா அவரை விடவே ரொம்ப மூத்தவர் தான் அரசியல்ல ஐயா துரைமுருகன் அவர்கள். அவர் தூத்துக்குடியில பேசும்போது மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, ஆனா அவரே முன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார். இல்ல மன்னிப்பு கேட்கலன்னா நீங்க இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னாடி பதில் சொல்லணும் தம்பி, புரியுது? ஓ சரி. எச் ராஜா ஒரு வார்த்தையை விட்டுட்டு நீதிமன்றத்துல வந்து தெரியாம மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? ஆமா. ஆனாலும் கூட சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இது பண்ணாங்க. எஸ்.வி. சேகர் மன்னிப்பு கேட்டாரு, ஆனாலும் வந்து தண்டனை கிடைச்சதா இல்லையா? அவருக்கு சிறைவாசம் கிடைச்சது, அப்பீல் போயிருக்கிறாரு. நீ வருஷத்துக்கும் பேசிடுவ, இங்கே சட்டம்னு ஒன்று இந்தியாவில் கிடையாது, சட்டம் எல்லாம் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நினப்பு, எல்லாமே நீங்கள் வந்து அறிவாலயம் கூடாருன்னு நினச்சிக்கிறீங்க. சட்டமன்றம்னு ஒன்று இருக்குது இல்லை? நிச்சயமா உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க கட்சி ஆளுங்களா, உங்ககிட்ட தான் வைக்கலாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து அரசு வழக்கறிஞராக போடுறீங்க, திடீர்னு நீதிபதியாக போயிடுறாங்க. பேசணும், அதெல்லாம் பேசணும், பேசக்கூடாதுலாம் இல்லை. அப்புறம் அந்த நினைப்பில் தானே நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு என்ன வருதா இல்லையா? வருதா இல்லையா? நிச்சயமா. சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுனா உனக்கும் வந்து அந்த சட்டம் வரணும், எனக்கும் வரணும் இல்லை. ஏகலைவன் பேசினா மட்டும் சட்டம் பாயும், பொன்முடி பேசினா, துரைமுருகன் பேசினா பாயாதுன்னா அப்புறம் அதுக்கு பேர் என்னன்றது கேள்வி இருக்குதா இல்லையா? இப்போ துரைமுருகன் பேசுனதுக்கு தேசிய மாற்றுத்திறனாளிகளுடைய ஆணையம் வந்து முறைப்படி விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து அவங்களே கைது பண்ணணும், அவங்களே கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான அதிகாரம் இருக்கு. என்ன சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தம்பி. நீ பாட்டும் போற போக்குல வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளை அந்த 4 வார்த்தையை சொன்னாரு பாத்தீங்களா? மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்த கூடாது அதை சொல்றாரு. சொல்லிட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன்னா என்ன உனக்கு குழந்தையா? நீ சொல்லு,
60,000 கோடி மணல் திருட்டை வந்து வாயில் வச்சு சப்பிக்கிட்ட உட்காந்துட்டு தின்ன தெரியாதா உனக்கு, பதுக்க தெரியுது இல்லை உனக்கு, நாடு நாடாக கொண்டு போய் பதுக்க தெரியுது இல்லை, ரெய்டு வந்தோடனே அடுத்த நாள் போய் டெல்லிக்கு போயிட்டு ரகசியமாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, இவ்வளோ விவரம் தெரியுது இல்லை, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவன் மனசு புண்படாமல் பேசணுன்ற யோக்கியது கூட உனக்கு இல்லைன்னா நீ என்ன மந்திரி. அப்போ அதுக்கு அந்த செக்ஷன் வருது. அந்த செக்ஷன் வந்தோடனே நியாயப்படி தேசிய ஆணையம் இதுக்காக வந்து ஒரு வழக்கு அவர் மேலே பதிவு பண்ணணும், என்கொயரி பண்ணணும், கேள்வி கேட்கணும். மாநிலத்தில் ஒன்று இருக்குது, மாநில SC/ST ஆணையம் இருக்குது, மாநில மகளிர் உரிமை ஆணையம் இருக்குது, மாநில இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம். வாய் திறக்காது, எதுக்குமே வாய் திறக்காது. இவங்க யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. எதிர்கட்சியா எதனா ஒன்று பேசிட்டா சீமானோ மற்றவங்க என்ன பேசினா அந்த கோட்டு சூட்டு போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு எல்லா ஆணையமும் வெளியே வரும், பார்த்துருக்கிறேன். ஆனால் இவங்க கட்சியில் பேசுகிறப்ப மட்டும் வாயை திறக்கவே மாட்டாங்க. ஹலோ மிஸ்டர் ஆணையம் எழுந்துருங்கன்னு தட்டினா கூட எழுந்து பார்த்துட்டு திரும்ப படுத்துக்குவாங்க. 6 மாதத்துக்கு பிறகு தான் அந்த இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்குது இல்லை, ஆட்சி முடிச்சா நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த 32 வகையறான்னு ஒன்று இருந்துச்சு. ஆமாம், 32 அமைப்புகள். அதான் அது 32 வகையறான்னு பேர். அதெல்லாம் அறிவாலயத்தில் வந்துட்டு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற கூட்டம். எதுக்கு எடுத்தாலும் வந்து வள்ளூர் கோட்டத்தில் உட்காந்து பேசிட்டு போராட்டம் பண்ணுவீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒரு மந்திரி மாற்றுத்திறனாளிகளை கொச்சப்படுத்துறாரு, ஒரு மந்திரி பெண்களை ஒட்டுமொத்த பெண்களையும் நீ கொச்சப்படுத்துற, புரியுது? சமயத்தை இழிவுபடுத்தி இருக்கிறார் அவர். 2 மார்க்க 2 சமயத்தை மிக மோசமாக கொச்சப்படுத்துற. அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? இதுக்கு எல்லாம் காரணம் என்னங்கய்யா? இப்போ இவங்க எல்லாருக்கும் மேலே முதலமைச்சர் இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா, ஒருவேளை அவர் ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தா, இப்படி எல்லாம் தப்பு செஞ்சா முதலமைச்சர் கேள்வி கேட்பாரு, நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிற அச்சம் இருந்திருந்தா இவங்க இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்களா? இப்போ இருக்கிற அமைச்சர்கள்ல யாருக்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் பேர்ல ஒரு அச்சமோ ஒரு பயமோ கிடையவே எதுவுமே கிடையாது. துளி கூடும் கிடையாது. நேரு அவர் வந்து ஏறி இறக்கி தான் போவார். அவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே நான் சீனியர் கிட்ட 2-3 பேர் பேசிட்டு அவங்களே சில பேர் பேட்டியிலே சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்தோடனே முதல்ல நாங்கள் வாசலை எங்கள் காரு இருக்குதான்னு பார்ப்போம். கார் இல்லைன்னா அன்னைக்கு என் மந்திரி பதவியில் நைட்டோட நைட்டா அந்த அம்மா முன்னாடி நிற்கும் போதே கையை கட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க. ஒவ்வொருத்தரும் பயம். ஒரு சின்ன தவறு காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு மந்திரி ஒரு காவல் நிலையத்தில் ரொம்ப ரெக்வஸ்ட் ஒரு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். பார்த்து கொஞ்சம் செய்து விடுங்கன்னு. இவங்கள மாதிரி நேரடியாக போய் அங்கே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு ஒரு SP ஆஃபீஸில் யாருன்னா மந்திரி தான் அங்கே இப்போ எல்லாமே அது ஏற்கனவே பேட்டி கொடுத்துட்டாங்க, எல்லாருமே வந்துடுச்சு. ஒரு SP ஆஃபீஸில் அங்கே யார் இருக்குது, SP நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய மந்திரி தான் நடவடிக்கை, அவர் தான் அவர் கண்ட்ரோலில் மாவட்டம் எல்லாம் கையில். இதுக்கு தான் எமர்ஜென்சி வந்தோடனே எல்லாரையுமே வச்சாங்க, லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தான். போலீஸ்காரெலாம் பார்த்தவங்கலாம் வாலாட்டின்னு இருந்தால தூக்கடா தனி லிஸ்ட்டில் போடான்னு. அதில் தான் மிஸ்ஸா குடும்பம், மிஸ்ஸான்னு வேறு பேர் பெருமையாக போட்டுக்கிட்டது. இப்போ பண்ணால் அழிச்சாட்டி தான் உள்ளே போட்டு பின்னுன்னு பின்னாங்க. ஒன்றும் உங்களுக்கு திருந்தலை. அப்போ கூட எப்பெல்லாம் இவங்க ஆட்சி வருதோ காவல்துறை தான் முதல்ல போட்டு கழுத்து நெரிப்பாங்க. காவல்துறையை ஒரு மோசமாக நடத்துவாங்க, வேற வழியே இல்லைன்னு. அதுக்கு தான் அடுத்த பீரியட் ஆட்சி வந்துட்ட உடனே பம்மருது அவங்க எல்லாருமே சொல்லி பழிவாங்க. அவங்கள ஒரு அரசியல் நாகரிகம்ன்றது எப்படி இருக்குன்னா ஒரு சகிப்புத்தன்மையாக இருக்கணும், மக்கள்கிட்ட பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு விதமாக இருக்கணும். 1956 பிரதமர் நேரு வந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வரப்போ அன்றைக்கி திமுகலாம் இப்போ நாம் தமிழர் கட்சியாவது வளர்ந்து 8% வந்துடுச்சு. 1956 இவங்களே மாந்தோப்பில் பதுங்கிட்டு புளியந்தோப்பில் பதுங்கி கூட்டம் போட்டுங்கிற கூட்டம் எல்லாருமே வந்து பிச்சைக்கார பசங்க அப்படின்னு இவங்களே சொல்லிக்குவாங்க. மதியழகன் மட்டும் வசதியாக கார் வச்சுக்கிட்டு இருந்தவங்க திராவிடத்தில் சொன்னால் ஓரளவுக்கு. அப்புறம் EVK சம்பத் இருக்கிறால பெரியாருடைய அண்ணன் மகன் சம்பத்துக்கிட்ட நல்ல வசதி. இந்த 2 பேர் தான் பிரச்சாரத்துக்கெல்லாம் அனுப்புவார் அண்ணா. ஏன்னா பணம் இருக்குது, காசு இருக்குது, கட்சியை வளர்த்தது உண்மை அவங்க தான். அவங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறவங்க எல்லாமே மஞ்சப்பை கூட்டம் தான், காசே இருக்காது. அதில் துணி கூட ஒரு துணி துவைச்சி போட்டுருந்தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் நேருக்கு எதிராக நாங்கள் கருப்பு கொடி போராட்டம் பண்ணியே தீரணும்னாப்போ உடனே வழக்கம் போல் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எதுனா இந்த மாதிரி ஒரு கும்பல் இந்த மாதிரி பண்ணுறாங்களாம். ஓவிஸ் தீஸ்ன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி திராவிட திமுக ஓகே பர்மிஷன் அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒதுக்கி தராங்க, சைதாப்பேட்டை பக்கம் எங்கேயே ஒதுக்கி தராரு. நேரு வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வாகனத்தில் நின்றுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. 1956 நல்லா கேட்டுங்க, கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டத்தில் ஒருத்தர் வந்து செருப்பை எடுத்து வீசுகிறான். செருப்பை வந்து இவர் மேலே விழுது. அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை சிரிச்சுட்டு இப்போ தட்டி விட்டுட்டு சின்ன பிள்ளை தானோன்னாரு. அன்னைக்கு அவருக்கு செல்வாக்கு, ஒரு மாபெரும் மனிதன், ஒரு நேஷனல் லீடரு, நாட்டினுடைய பிரதமர், அப்படி சும்மா அப்படி நசுக்கிற மாதிரி உங்களை மூட்டை பூச்சி நசுக்கிற நசுக்கி போட்டு எல்லாரும் தூக்கி உள்ள வச்சுட்டு போயிருக்கலாம். சின்ன பிள்ளை தானான்ட்டு போகிறாரு.
அப்புறமா கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன சொன்னாரா, இது திருச்சி வேலுசாமி அவர்களுடைய அந்த அரசியல் ஆடுகள் அந்த புத்தகத்தில் இந்த குறிப்பு வருது. இதில் கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன நினச்சது தெரியல, அவங்க மேலே எதுவும் ஆக்ஷன்லாம் எடுத்துடாதீங்க பாவம் அப்படின்னு. அந்த அந்த நேர்மை எங்கே இருக்குது? நீங்கள் உங்ககிட்ட எங்கே இருக்குது? யாராவது ஒரு சின்ன பதிவு போட்டாலே தேடி போய் கைது பண்ணுறாங்க. நீங்கள் இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராங்க, அப்போ நெடுமாறன் காங்கிரஸ் வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது, திமுக நீங்கள் எதிர்க்கிறீங்க, மதுரையில் வச்சு இந்திரா காந்தியை மோசமாக கல்வி நடத்துறீங்க, மண்டை உடையுது அந்த அம்மாவுக்கு. நெடுமாறன் வந்து தலைக்காணியை வச்சு அதை தடுக்கிறார், கல்வீச்செல்லாம் தடுக்கிறார் அப்படின்னு ஒன்று அடிச்சிருது. ரத்தம் வர்றதை கொச்சைப்படுத்தி பேசினவர் கருணாநிதி. நிச்சயம் ரத்தம் வருதுன்னா அது மாதவிட ரத்தமாக இருக்கும். அவன் புத்தியெல்லாம் எங்கே இருக்கு பாரு. இப்போ பொன்முடி எப்படி பேசுவார்? நிச்சயம் சட்டமன்றத்தில் வந்துட்டு கேட்குறாங்க அந்த அம்மா, இந்த திராவிட நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, காங்கிரஸோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுங்க எங்கே இருக்குது அந்த திராவிட நாடுன்னு கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்லணும். நீ திராவிட நாடை அடகு வச்சுட்டு டெல்லியில் ஒன்று நாங்கள் அடகு வச்சுட்டோம், ரசீது சீட்டு எங்ககிட்ட இருக்குதுன்றாது சொல்லணும். நீங்கள் துப்பு இல்லை, நாடாவை எழுத்து பாவாடி தூக்கி பாரு தெரியணும். கருணாநிதி சொன்ன பதில் சட்டமன்றத்தில். இப்போ இவங்க வாரிசுலாம் எப்படி பேசும்? இப்போ மக்கள் சேத்த வரி அடிக்கிறாங்கன்னா அப்புறம் வேற எதை எடுத்து அடிப்பாங்க? நிச்சயமா. இப்போ மந்திரிகள் வந்து முதலமைச்சருக்கு கட்டுப்படாம நடக்கிறாங்க அப்படின்னா அதை கூட புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு அதிகார மையம். ஆனா முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற காவல்துறை அதிகாரியே முதலமைச்சருக்கு கட்டுப்படாம நடக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் வருது. உங்களுக்கே நல்லா தெரியும், திருச்சியோட டிஐஜி அவருடைய காவல் அதிகாரிகள், சக காவல் அதிகாரிகள் கூட வால்கி டாக்கில பேசுறாரு. வால்கி டாக்கில ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷனே இல்லை, ஆனா அவர் பேசின விஷயம் பதிவாகி வெளியிடப்படுது. இவர் தான் இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு பல பேர் சந்தேகப்படுறாங்க. ஆனா அவர் மேல எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படவே இல்லை. அப்ப இவங்க அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கூட அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்களா? இது எதையுமே முதலமைச்சர் கண்டுக்க மாட்டாரா? இல்லை, இது வந்து என்னன்னா பொதுவாக காவல்துறைக்குன்னு சில கட்டுப்பாடுகள். சரி, வாக்கி டாக்கி ஸ்பீக் இருக்குல்ல, பேசுகிற அந்த உரையாடல் வந்து அது வந்து ரகசியம்தான். அது ஆமாம், அது வந்து அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்றதை அது வந்து பொது வெளியில் கொண்டு வரக்கூடாது. நீ சம்மந்தப்பட்ட அந்த பெண் எஸ்ஐ வந்துட்டு தவறான நடவடிக்கையில் இருந்தாங்கன்னாக்கா நீ கூப்பிட்டு என்கொயரி பண்ணணும். முதல்ல உண்மையிலே நடந்தது அவர் எடுத்திருக்கிற விஷயம் அவரை பாராட்டணும். ஒரு விதத்தில் அந்த டிஐஜியை நான் பாராட்டுறேன். ஏன்னா அங்கே அவருடைய ஒரு சகோதரனை கூட்டு போய் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த 2 பெண்கள் போகுது, சரியான பதிலை சொல்லலை, சாதியை சொல்லி கொச்சைப்படுத்தி திட்டம் சொல்லி அங்கேயே அவங்க வந்துட்டு மருந்து எதோ குடிச்சு ஹாஸ்பிட்டலில் ஒன்று இறந்து போகுது, ஒன்று வந்து பொழைச்சிக்குது. அப்போ அங்கே தப்பு நடந்திருக்குது. நிச்சயமா நீ நடவடிக்கை எடுத்திருக்கிற, கரெக்டு. அந்த நடவடிக்கை எப்படிப்பட்ட நடவடிக்கையாக இருக்கணும்? அவர் மேலே சமீபத்தில் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. தன்னை வந்து ஒரு நேர்மையாளர்னு காட்டிக்கிறதுக்காக இப்படி முனைப்பு எடுக்கிறாரோ என்னவோ தெரியல. டிஜிபி சட்டப்படி இது மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளாக உள்ளக விஷயம்னு சொல்லுவாங்க. இது இன் கேமரா என்கொயரி வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் பேசும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த இன் கேமரா என்கொயரி அப்படின்வாங்க, அது வெளியில் தெரியக்கூடாது. அந்த போல தான் இது மட்டும் எப்படி வெளியில் ஊடகங்களுக்கு யார் கொடுத்துருப்பாங்க? யார் கொடுத்துருக்கணும்? இவர் தான் கொடுத்துருக்கணும். இவர் தான் பொறுப்பாளி, இவர் தான் கொடுத்துருக்கணும். இப்போ சரி, இப்படி மாற்றி வச்சுப்போம். அந்த பெண் எஸ்ஐ இப்படி வாக்கி டாக்கில் ஊரெறிய நாடெறிய அந்த விஷயம் வெளியில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ மனம் உடஞ்சி அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பொறுப்பேற்க வேண்டியது யார்? இவர் தான். சொல்லு. அப்போ காவல்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய இந்த மாதிரி அத்துமீறி நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் இவர் திருமாவளவனே அடிக்கடி சொல்லுவார், முதலமைச்சருக்கு கீழே அந்த காவல்துறை இருக்கிறதா என்று எங்களுக்கு சந்தேகம், டெல்லி டேக் ஓவர் பண்ணிடுச்சான்னு எங்களுக்கு சந்தேகம், காவல்துறை தான் எங்கள் கொடியை மறைச்சிருச்சு, காவல்துறை தான் எங்கள் கொடி கம்பத்தை உடைக்குது. முதலமைச்சர் சொல்லவே மாட்டார். முதலமைச்சருக்கு கீழே நான் எனக்கு நினைக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு வேறு ஏதாவது உகாண்டா நாட்டினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்காது. இவ்வளவு அழிச்சாட்டியம் நடக்குது, ஒரு என்கொயரியும் இல்லை. என்னென்னா செல்ல புள்ளியாக நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவரை திட்டணுன்றதுக்காக வச்சுருக்கீங்களான்னா நமக்கு அவர் சீமானுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிறதுனால இவ்வளோ ஃப்ரீ ஹேண்டாக விட்டுட்டாங்களோ அவரை? அது அந்த சந்தேகம் வலுக்கிறது எனக்கு. அந்த சந்தேகம் வலுக்கிறது. நீ வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன் கேமரா விஷயம் மாதிரி உள்ளக நடக்கிற ஒரு வாக்கி டாக்கி விஷயத்தை எப்படி நீ வெளியே கொடுக்கலாம்? எப்படி வெளியில் வரலாம்? அதுக்கு முதல்ல பதில் வரணும். டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும். யாராவது ஒருத்தர் பொதுநலன் வழக்கு போட்டாங்கன்னா டிஜிபி தான் வந்து நிற்கணும் கோர்ட்டுக்கு, முதலமைச்சருடைய செக்ரட்டரி வந்து நிற்கணும், எல்லாருமே பதில் சொல்லணும். நிச்சயமா நீ நடவடிக்கை எடு. அவங்க தவறு செய்திருக்காங்க, கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணு, இல்லை சர்வீஸ் ரிமூவ் கூட பண்ணு, சந்தோஷமான விஷயம், உன்னை எல்லாம் பாராட்டுவாங்க. ஆனால் இதை இப்படி ஊரெறிய வளரையும் நீ மைக்கில் கூப்பிட்டு பேசி
இப்படி பண்ணுறது இது எப்படி வெளியில் வரும்? இது வந்து சட்டத்துக்கு முரணானது. அவரே ஒரு ஐபிஎஸ், அவர் அதுக்கு பதவி ஏற்கும்போது அவருக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது, அதுக்கு எதிராகவும் இது வருது. அவர் தான் அதை யோசிக்கணும். அவர் என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. சரிண்ணா, இது தொடர்பாக இறுதி கேள்வி. இப்போ இன்னும் ஓராண்டுல தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் பொன்முடி வந்து 2 முக்கியமான சமயங்களை பற்றி ரொம்பவும் ஆபாசமா பேசிட்டார். இதை ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு பாஜக திமுகவிற்கு எதிராக போராட தொடங்கினால் ஆட்டோமேட்டிக்கா திமுகவிற்கு எதிரான கட்சி பாஜக தான் அப்படின்னு இந்து மதத்தை நம்பக்கூடிய தமிழ் மக்கள் கூட பாஜக பக்கம் திரும்புறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிராதா? அதாவது திமுகவே பாஜகவை இப்படியெல்லாம் பேசி வளர்த்து விடுதோ அப்படிங்கிற ஐயம் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே பாஜக இவங்க தான் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அது உண்மை. நான் இந்த விஷயத்தை வச்சு கேட்கிறேன். இல்ல, அறிவாலயத்தை வளர்க்குறாங்களோ பெரியாரை வளர்க்குறாங்களோ இல்லையோ, ஆன்மீக கோயில்களா பார் வந்தோடனே சொல்றாங்க, எந்த அரசும் இப்படி சொல்லவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 7000 இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டு நிலங்களை மீட்டு இருக்கிறோம். அதே பஞ்சமி நில மக்களுடைய 1 ஏக்கர் மீட்டு கொடுனா அது மீட்டு கொடுக்க மாட்டேன்னாங்க. ஆனால் இந்து கோயில் கண்ட்ரோலில், ஏன்னா இவங்க செய்து பாஜக உத்தரப்பிரதேசத்தினுடைய மாடல் இது. எந்த மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லே கோமடம் கிடையாது, பசுமாட்டுக்கு மடம் கிடையாது. இங்கே திராவிட மண்ணில் இவங்க வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் 12,000 கோயில்களுக்கான குடமுழுக்கு நாங்கள் தான் பண்ணோம். அப்புறம் நாங்கள் தான் இந்துன்னு அப்புறம் பெரியார் எதுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க? ஒன்று நீ பெரியாரை வச்சுக்கோ, இல்லை பெருமாளை வச்சுக்கோ. 2ல் எதனா ஒன்று வச்சு. எனக்கு பெரியாரும் வேணும், இந்த பக்கம் பெருமாளும் எங்களுக்கு வேணும். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், காட்டு மிராண்டி, அயோக்கியன்னு சொன்ன பெரியாரை இங்கே வச்சுப்போம். இல்லை, கடவுளை கும்பிடக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இந்த பக்கம் எங்களுக்கு வேணும், பெருமாளும் வேணும் ஓட்டுக்கு அப்படின்னா இது எப்படி நியாயம்? அது இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்னா, சைவம் வைணவம் அப்படின்னா அவங்களா தான் அந்த விஷயத்தை எடுப்பாங்க. இதில் இந்து மதம்லாம் வராது. இந்து மதம் என்பது வேறு, சைவம் நம்ம, வைணவம் வேற. இந்த இருக்கக்கூடிய மடங்களை சார்ந்தவர்கள் தான் இதை பேசுவாங்க. இதில் கூட ஏன்னா இவங்க எல்லாருமே இப்போ திமுக அனுசரணையாக தான் இருக்கிறாங்க. சரியில்லை, உங்களுக்கு மடாதிபதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு திமுகவுக்கு ஆதரவான மேடையில் தான் இருக்காங்க. இப்போ இவங்க தான் பதில் சொல்லணும். இந்த மடாதிபதிகள்கிட்ட அங்கே போகக்கூடிய அந்த மக்கள் கேட்பாங்க, சாமி இந்த மாதிரி இப்படி பேசியிருக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் நமக்கு. வெளியில் நான் இந்த சைவத்தை சார்ந்தவன், நான் வைணவத்தை சார்ந்தவன் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது, இப்படி நிலையை கொண்டு வந்து விட்டுருக்கு, நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க எப்படி சாமின்னு மக்கள் அங்கே கொந்தளிப்பாங்க. அவங்க அதுக்கு வந்து நெருக்கடி வரும். அப்போ தேர்தல் நேரத்தில் இதுக்கு அவங்க செய்வாங்களோட இது இந்துத்துவா சாயம் இதில் பூசவே முடியாது. இதில் வந்து இந்துத்துவா வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. இந்துத்துவா வேறு, நம்ம வந்து வேறு அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல். இதில் எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் வந்து தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். அதை உணர்ந்து தான் உடனடியே பொன்முடியெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதுவும் துரைமுருகன் தான் பொதுச் செயலாளர், எல்லாத்துக்கும் அவர் தான் அறிக்கை கொடுக்கணும். இதுக்கு மட்டும் நேராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் கட்சியினுடைய திமுகவுடைய தலைவர், அவரே அறிக்கை கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா? ஆமாம். ஏன்னா அவரும் அந்த சிக்கலுக்குள்ளே இருக்கிறாரு. மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசிட்டு மன்னிப்பு கேட்ட அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் எப்படி அறிக்கை கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை? அப்போ இந்த அவசரமாக இந்த நடவடிக்கைக்கு வந்ததுக்கு காரணம் மக்கள் மேலே ஒரு பயம் வந்துருச்சு. ஆமாம், தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட மாட்டாங்க, போடக்கூடிய பெரிய சிக்கலாக இருக்கும். இந்துத்துவா இது வந்து பெரிய அளவில் பிரச்சனை ஆக்கினாலும் நீ இதில் காவியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 90% இந்துக்கள் கட்சியில் இருக்கிறாங்க, நீ தான் சொல்லிட்டீங்க. அப்போ 90% இந்துக்கள் காவிகளா? என் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறாங்க திமுக ஐயா சொல்றாரு ஸ்டாலின். அப்போ அந்த 90% இந்துக்கள் காவிகளா? அதில் அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் அந்த 90% இந்துக்கள்ல ஒரு பகுதி தான் கேள்வி கேட்கறான். கேள்வி கேட்கறோம், நீ சங்கி, நான் கட்சியில் இருக்கிறவங்களாம் சங்கியா? இப்போ உங்கள் வீட்டுக்கார அம்மாவே கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, கேட்டால் அது தனிப்பட்ட விஷயன்றீங்க. ஒரு முதலமைச்சருடைய துணை மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் செய்கிறாங்க, அவங்க நல்ல விஷயம், ஓகே, இல்லை நம்ம மறுக்கலை. இப்போ அவங்க வந்து வைணவத்தில் வராங்களா, சைவத்தில் வராங்களா? இல்லை, அவங்க எல்லா மதத்தையுமே வணங்குவாங்க. சரி, ஆனால் அந்த ஓட்டுக்காகன்னு வரும்போது அங்கே ஓட்டு கேட்க போகணும் இல்லை? நிச்சயமா. அப்போ அந்த பக்கம் மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? நீங்கள் ஒன்று இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் நம்ம ஐயா பொன்முடியை வந்து முன்னாடி தேர்தலில் நிறுத்துற மாதிரி நிறுத்திக்கிட்டு ஓட்டு கேட்க போங்க. மக்கள் வாரி உங்களுக்கு கொடுப்பாங்க. சீட்டு கொடுப்பாங்களா இந்த தேர்தலில்? சீட்டு கொடுக்கணும். அவர் முன்னாடி தேர் மாதிரி ஜோடிச்சு முன்னாடி நிற்க வச்சுக்கிட்டு, என்ன ஓசியில் போகிறீங்களான்னு ஒரு டைட்டில் மேலே எழுதி ஒட்டிக்கிட்டு, ஏமா நீ எஸ்சியான்னு எழுதுகிற இன்னொரு டைட்டில் பக்கத்தில் சைடில் அந்த நேரம் நெஞ்சிக்கு நேரம் ஒரு டைட்டில் வந்துட்டு சைவமா வைணமான்னு வச்சுட்டு தேர் மாதிரி தள்ளிக்கிட்டே போங்க, மக்கள் நல்லா போட்டுருவாங்க. விழுப்புரத்தில் வாரி அடிச்சாங்கல்ல, அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு முறை மட்டும் அவர் நிறுத்திட்டு முன்னே நடத்திட்டு போங்க, நீங்கள் பின்னாடி போங்க, எல்லா ஜாம்பவானுங்களும் பின்னாடி போங்க.
அவரே உங்களுக்கு எல்லாம் ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு சின்னவர் தான் கூட ஓட்டு கேட்க போவாருன்னு நினைக்கிறேன். வரவேற்பு சிறப்பா இருக்கும். அவருக்கு நல்லா இருக்கும். சின்னவர் அவர் பாரு, அங்க டெல்லியில ஏர்போர்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான செங்கல் கொட்டி கிடக்குதான். புரியுதுல உங்களுக்கு? புரியுது. அவர் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஒத்த செங்கல் வச்சுட்டு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை பிஜேபி வந்து கல் நட்டது அதோட ஓடி போச்சு ஆலயக்காரன். அந்த ஒரு செங்கலும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். முதல்ல அந்த அதுவே அரசு ப்ராப்பர்ட்டி, அதை நீ தூக்கிட்டு வந்ததுக்கு அவன் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கும். புரியுது இல்லை? அந்த செங்கலை காட்டி தமிழ்நாடு முழுக்க சுத்தனை. சரி, பாஜக இது செய்யலை, செங்கலை வச்சு ஓட்டு கெட்டுன்னு வந்துட்டேன். நீ எத்தனை முறை பிரதமரை பார்க்க போனோம்? ஏதோ மாமா மச்சானை பார்க்க மாதிரி திடீர்னு பிரதமர் இவர் போவார், அடுத்தது இவங்க அப்பா போவார். இந்தியாவுக்குள்ளே எந்த முதலமைச்சருக்கும் அவ்வளோ வேகமாக அப்பாயின்மெண்ட் கிடைச்சதில்லை. நிச்சயமா இவங்களுக்கு மட்டும் கிடைச்சிது. அவர் போகிறப்ப இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டலை, அந்த செங்கலை தூக்கிட்டு வந்துட்டேன்னு அப்படி எடுத்துகிட்டு போன செங்கல்லாம் அங்கே ஏர்போர்ட்டில் வச்சுட்டு வந்துடுவார். பிரதமர்கிட்ட எடுத்துன்னு போகணுன்னு போவார். ஆனால் விட மாட்டாங்கல்ல, அங்கே வச்சுட்டு வந்த கல்லே ஒரு வீடு கட்டுற அளவுக்கு இருக்குது. அப்புறம் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து வாங்கினாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் கூட சட்ட போராட்டம் நடத்த போகிறாங்களா, நேற்றைக்கு அறிவிச்சாரு. சட்ட போராட்டம் நடத்த. இது நீ போன 2021 ராசா அப்பவே சொன்னாலு, எனக்கு தெரிஞ்சு எந்த கொம்பனும் சொன்னாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா சட்ட நுணுக்கங்களையும் நான் ஆராய்ஞ்சு விட்டேன். எந்த கொம்பனும் வந்து நீட் தேர்வை திரும்ப கொண்டு வர முடியாது சொன்னது யாரு? ராசா. யார் அவரு? திமுகவில் இருக்கிறவர், உன் கட்சியில் இருக்கிறார். ஆமாம், சொன்னார்ல, வக்கீல் தானே அவரு. அப்போ எந்த நம்பிக்கையில் நீ வந்து மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு நீங்கள் போடுங்க நான் உடனே நீட்டு கையெழுத்து போகிறோம்னு பேசுனீங்க? 4 வருஷம் கழிச்சு வடிவேல் மாதிரி, கவுண்டுமணி செந்தில் மாதிரி அந்த மலையை எல்லாரும் கூடி தூக்கி என் மேலே வைங்க நான் தூக்குறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ முடியாதுன்னு உங்கள் கட்சியாலே முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல. காங்கிரஸில் கூட்டணி இருக்கக்கூடியதானே நளினி சிதம்பரம், அந்த அம்மா சிதம்பரத்துடைய மனைவி, நீட்டுக்காக டெல்லியில் வாதாடுறப்ப 5 பேர் கொண்ட நீதிபதிகள். அது அரசியல் சாசன தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதோட ஓவர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே மேல்முறையீடு அதுக்கு மேலெல்லாம் கிடையாது. நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி, பிரசிடெண்ட் வந்து அதை என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் சலுகைன்னு சொல்லி சரின்னு சொன்னால் ஒரு வேலை, அதுக்கு உங்ககிட்ட மெஜாரிட்டியே கிடையாது. புரியுது இல்லை? நிச்சயமா மெஜாரிட்டியே இல்லை. அப்போ நடக்காத ஒன்று நடக்கும்னு சொல்லி போய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு முதல்ல 420 உங்களை நேரம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுவும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தெல்லாம் செய்யணும். ஒரு முறை செய்தாதான் எவனும் இனிமேல் பொய் வாக்குறுதி கொடுக்க மாட்டான். ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்து இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றலைனாக்கா 420 கேஸ் போட்டு அவங்கள உள்ளே வைக்கணும். தேர்தல் ஆணையம் இதெல்லாம் செய்யணும். சரி விடுங்க, நீ பண்ணிட்ட. ஒரு 80 லட்சம் பேருக்கு மேலே கையெழுத்து வாங்கிட்டாங்க, 1 கோடி தாண்டிடுச்சுன்னு சொன்னாங்க. இருக்குல்ல, எங்கே வச்சுருக்கீங்க அதெல்லாம்? இல்லை, அதெல்லாம் வந்து திருச்சியில் ஒரு இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சுல்ல, அங்கே வாரி இறைச்சிட்டாங்க. அங்கே வாரி எனக்கு இல்லை, அப்படிலாம் இல்லை. அங்கே மார்வாடி கடையில் அடகு வச்சிருக்காங்க. ஓ சரி சரி. புரியல. ஆனால் அது பழைய கடையில் போட்டால் தானே எடுத்துக்குவாங்க. இல்லை, இது தனியாக ஒரு ஆவணம்னு சொல்லிட்டு சரி அடகு வச்சுட்டு வந்துருக்கு. ஓகே ஓகே. பிரதமரை பார்க்க போற, முதலமைச்சர் பார்க்க போறாரு, துணை முதலமைச்சர் பார்க்க போறாரு. அப்போ அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். இந்த நோக்கத்துக்காக நாங்கள் இவ்வளோ கையெழுத்து வாங்கி ஒரு முறை நீங்கள் போய் காமிச்சிருக்கீங்களா? பிரதமர்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எந்த மக்களை நீ ஏமாத்துறதுக்கு கையெழுத்து வாங்கிட்டு நீங்க தெருவா நிறுத்தி அப்ப மக்களை நீங்க ஏமாத்துறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் பதில் 2026 வரும். சரிண்ணா. பல்வேறு கேள்விகளுக்கு மிக விரிவா பதில் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி மகிழ்ச்சி.